இன்றைக்கி ஈவினிங் சிக் வருதுன்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர் கால் பண்ணிட்டாருங்க. ஸோ மதியத்துலேருந்து ஒர்க் கரெக்டாக இருந்துச்சுங்க. ஆல்ரெடி மஞ்சி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போய் ஈவென்ட் பண்ணி விட்டுட்டுங்க. பேப்பர் ரோல் வந்து சுற்றி உருட்டி விட்டாச்சுங்க. நாங்கள் வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ண மாட்டோம். பேப்பர் ரோல் வாங்கி அப்படி உருட்டி விட்டுருவோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது உருட்டவே சைட் பை சைடு வந்து ஃபீட் கப்பு வச்சுட்டு வந்துட்டேங்க. எப்போவுமே வந்து நைட்டு தான் வந்து சிக் வரும். ஸோ இன்றைக்கி ஏர்லியாக வருதுன்னு சொன்னதுனால ஃபீடும் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபீடும் போட்டு விட்டுட்டாங்க. அண்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அட்டையும் வச்சு விட்டுட்டாங்க. அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா உள்ள ஹீட் வந்து கரெக்டாக வெளியே போகாமல் இருக்கிறதுக்காகங்க. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே சிக் வந்துருச்சுங்க. ஸோ எப்பவுமே இப்போ சிக் வருது அப்படின்னா பண்ணையில் 3 பேர் வேணுங்க. அவங்களும் வந்து பேஸ்கெட் இருக்கிற சிக்கை கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்களுங்க. கரெக்டாக தான் இருக்கும். பட் நம்மளும் ஒரு ஆள் கூட இருக்கணுங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து குட்டீஸ் வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பேஸ்கெட் இருக்கிற சிக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பேஸ்கெட்டாக கொண்டு வந்து கொடுக்க ஒரு ஆள் வாங்கி வந்து உள்ளே கொட்டியாச்சுங்க. எப்போவுமே சேவல் தனியாக வெடை தனியாக வருங்க. இந்த டைம் வந்து அப்படி பிரித்து வரலங்க. ஸோ எங்களுக்கும் வந்து வாங்கி கொட்டுறதுக்கும் வந்து ஒர்க் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கில் ஏதாவது வீக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பொறுக்கி அவங்க போகிறக்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு பதிலாக வேறு நல்ல சிக்ஸ் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா வந்து கவுண்டிங்கில் மைனஸ் பண்ணிக்குவாங்களுங்க. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 1 or 2 hours மேலே ஆயிடுச்சுங்க. குஞ்சு வந்தோடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் சக்கரை தண்ணி விட்டு ரெடியாக விட்டுருந்தோம். எல்லாம் வந்து வந்தவுடனே சக்கரை தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ஃபீடும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமேல் தான் வந்து பேப்பர்லேயும் வந்து நம்ம ஃபீட் இறக்கணுங்க. அண்டு வந்து எப்போவுமே ஸ்டிக் வர்றக்குள்ளேயே வந்து சிலிண்டர்லாம் ஆன் பண்ணி ஹீட் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்ததுனால வெயில் இருந்ததுனால ஹீட் கொடுக்கலங்க. இனிமேல் தான் வந்து சிலிண்டர் ஆன் பண்ணணுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி குடிக்குதுன்னு.